தூயநாதனை எப்படியாவது ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணுறாரு சக்தி. அதன்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வச்சு பொன்னியை வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக மாற்றி அனுப்புகிறாங்க. பொன்னியும் சூப்பராக வந்து நடிக்கிறாங்க. அதை பார்த்த தூயநாதன் வந்து பொன்னியை வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாரு. பொன்னி ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கணும்னு நினைக்கிறாரு. உள்ளே வாமான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. என்னம்மா நீ ரொம்ப வெக்கப்படுறன்னு சொல்லிட்டு தோள் மேலே கையை போட போகிறாரு. பொன்னி தள்ளி விடுறாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக பொன்னியை வந்து அப்படியே ஹக் பண்ணுறாரு. அதை பார்த்த பொன்னி செமைய டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து தள்ளி விட்டுட்டே இருக்காங்க. உடனே தூயநாதன் ரொம்ப வலுக்கட்டாயமாக வந்து கட்டாயப்படுத்துகிறாரு. அந்த டைமில் வந்து பொன்னி தள்ளி விடும்போது கரெக்டாக என்ன ஆகுதுன்னா அந்த கேமரா வந்து பட்டன் கேமரா கீழே விழுந்தது. அதை பார்த்த தூயநாதன், அப்போ நீ வேணும்னு என்னை மாட்டி விட தான் வந்திருக்கியா, இந்த இடத்த விட்டு நீ தப்பிக்க முடியாது, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு பொன்னி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பொன்னியை வந்து வலுக்கட்டாயமாக வந்து அப்படியே ஹக் பண்ணுறாரு. அந்த டைமில் கரெக்டாக சக்தி வந்து அங்கே இருக்க ஆளெல்லாம் அடிச்சுட்டு வந்துடுறாரு. உள்ளே வந்து பொன்னியை காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் தூயநாதன் வந்து நீ என்ன பண்ணாலும் சரி, என்னை ஒன்றுமே பண்ண முடியாது உன்னால், இதெல்லாம் போய் நீ வெளியே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்றவங்கன்னா நம்ப மாட்டாங்களா, இப்போவே கேட்டுலாமே, நம்புறாங்களா நம்பலையான்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா லைவில் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி. இப்போ பார்த்தீங்களா தூயநாதன் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு, பேர் தூயநாதன், ஆனால் தூய்மைன்றது கொஞ்சம் கூட இந்த ஆள்கிட்ட இல்லவே இல்லை. பாருங்கள், சொன்னீங்களே என் அம்மா பற்றி, அவங்க வந்து இவரை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதா இவன் எப்படிப்பட்ட கேடு கெட்டவன்னு சொல்லிட்டு, இப்போவாது புரிஞ்சுக்குங்க, யாரையும் பற்றி தேவையில்லாமல் வந்து யாருக்காகவும் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மக்களுக்கு எல்லாம் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே ஆவேசமடைகிறாங்க. தூயநாதன் ஒழிகன்றாங்க. உடனே தூயநாதன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. அப்போ வந்து போலீஸ் வந்து தூயநாதன் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா, நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த ஆளை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து தூயநாதன் அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த விஷயம் எல்லாமே வந்து வீடியோஸில் டிவியில் எல்லாமே வந்துடுது. அதை பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே ஜெயாவோட ஃபேமிலி. பொன்னியை கூட்டிகிட்டு வந்து வராரு நம்ம சக்தி. இப்போ தெரியுதா பொன்னி எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு. பொன்னி வந்து இந்த மாதிரி காரியத்தை செய்யவே மாட்டா, உங்களை அசிங்கப்படுறதுன்னு நினச்சி கூட பார்க்க மாட்டா. அப்படி பார்க்குறவளா இருந்தால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த தூயநாதன் வீட்டுக்கே போயிட்டு இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டுருப்பாளா, சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கம்மா பொன்னி எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு இப்போது புரிஞ்சுக்குங்க அப்படின்னோடனே சந்திரசேகர், அதுக்கப்புறம் வந்து நம்ம சக்தியோட அண்ணன் எல்லாருமே வந்து பொன்னிக்கு நன்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி பவானியும், நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கின பொன்னி, சாரி பொன்னின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க. இப்போ கூட இப்படியே இருக்கியே ஜெயா, ஒரு வாட்டி பொன்னிக்கிட்ட பேசலாம்ல, அவள் எந்த தப்பும் செய்யலைன்னு ஜெயா வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. என்னம்மா இப்போ கூட வந்து பொன்னி நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டிங்களா, பொன்னி எவ்வளோ நல்லவன்னு இப்போது புரிஞ்சுக்குங்க, உங்களுக்காக எவ்வளோ வந்து ரிஸ்க் எடுத்தா பாருங்கள், அவள் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணதால தான் இன்றைக்கி தூயநாதனை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாருக்குமே வெட்டு வெளிச்சமாயிடுச்சு, நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு சொல்லிட்டு இப்போவாது தயவுசெய்து பொன்னியை புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னோடனே ஜெயா வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் யாரும் பொன்னியை நம்பலை, அந்த வீடியோ பொன்னி தான் எடுத்தான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோட முட்டாளி தானோ எதுவுமே கிடையாது, அப்படின்னா நான் பொன்னியோடய போயிடுறேன், விடுங்க அப்படி சொல்கிறாங்க. நிற்க சொல்லு அவனை அப்படி சொன்னோன்னே உடனே நிற்கிறாரு. ஜெயா சொன்னோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. அவனும் வந்து பொன்னி இங்கே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு பொன்னி இந்த தப்பை செய்யலைன்னு சொல்லிட்டு, போதுமா அப்படின்னோடனே எல்லாரும் அதிர்ஷ்டம் ஜெயாவே பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்குற பிரீத்தி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ அந்த வீடியோ யார் தாம்மா எடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசும்போது பிரீத்தி வந்து அப்படியே வந்து டென்ஷன் ஆகி பார்த்துட்ருக்காங்க. ஒரு வேளை நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்னு. பரவாயில்ல, யார் எடுத்திருந்தாலும் உண்மையிலே இது நல்லதுக்காக தான் செஞ்சுருக்காங்க. அப்போ தான் தூயநாதனை பற்றி எல்லா விஷயமும் வெளியே வந்தது, ஜெயா எப்படிப்பட்டவன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சொன்னோன்னே அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க பிரீத்தி. இதோட முடியும்.